இதில் ஏறிட்டு இறக்க இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் இல்லை. மற்றபடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணாரு யாரெல்லாம் பேசுகிறா அப்படின்னா மெடிசன்ஸ் யாராவது பேசுகிறாங்களா அவ்வளோதான். நானே வண்டியில் வர அந்த இடம் தானே. பல்லவன் ஹவுஸ் அண்ணா சாலையில் அமைந்துள்ள பல்லவன் இல்லம் 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமையகமாக செயல்படுகிறது மற்றும் அண்ணா சாலையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். பல்லவன் ஹவுஸ் is an important administrative building that serves as the headquarters of the Metropolitan Transport Corporation. It was constructed in 1972 and is a well-known landmark on Anna Salai. நாம் கடந்து செல்லும் இடம் மன்றோ சிலை. Currently passing through Thomas Munro statue. மன்றோ சிலை மெட்ராஸ் மாகாண முன்னாள் ஆளுநரான சர் தாமஸ் மன்றோ அவர்களின் நினைவாக 1836ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மெட்ராஸ் மாகாண நிர்வாகம் மற்றும் வருவாய் சீர்திருத்தங்களில் அவர் செய்த பங்களிப்பை நினைவு கூறும் அடையாளமாக இது விளங்குகிறது. தி மன்றோ statue commemorates Sir Thomas Munro, a former
அடுத்த பேருந்து நிறுத்தம் சென்னை உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் சென்னை ஹைகோர்ட். சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றங்களில் ஒன்றாகும். இது 1862ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. புதுச்சேரி ஒன்றிய பிரதேசம் ஆகிய இரண்டுக்கும் இந்த நீதிமன்றம் அதிகாரம் கொண்டது. Madras High Court is one of the oldest high courts in India. It was established in the year 1862. This court has jurisdiction over both the state of Tamil Nadu and the Union Territory of Puducherry. பேரிஸ் சுகர் இருக்குல்ல, இது போல. ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு விண்ணப்பம் அடுத்த பேருந்து நிறுத்தம் தலைமைச் செயலகம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் செக்ரட்டரியேட். புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும். இது 1644ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாக தலைமையாக இருந்த இது தற்போது தமிழ்நாடு சட்டமன்றம் தலைமைச் செயலகம். அடுத்த பேருந்து நிறுத்தம் போர்தி நிதிச்சின்னம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் வார் மெமோரியல். போர் வீரர் நினைவிடம். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும். இது இந்திய ஆயுதப்படைகளின் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக விளங்குகிறது. வார் மெமோரியல் போர் நினைவு சின்னம். The War Memorial is a monument built to honor the soldiers who sacrificed their lives for the nation. It stands as a symbol of remembrance and gratitude
commemorating the brave personnel of the Indian Armed Forces. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் நேப்பியர் பாலம், currently passing through Napier Woods. மெரினா கடற்கரை வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள உலகின் மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றாகும். இது சென்னை நகரத்தின் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா மற்றும் பொதுமக்கள் பொழுதுபோக்கு இடமாகவும் விளங்குகிறது. Marina Beach is one of the longest urban beaches in the world. Stretching along the Bay of Bengal, it is a prominent landmark of the city and a popular place for recreation, tourism and public gatherings. Kannagi Silai. Next bus stop, Kannagi Statue. Kannagi Silai. சிலப்பதிகாரம் காவியத்தின் நாயகியான கண்ணகியின் நினைவாக நிறுவப்பட்டுள்ளது. நீதி, கற்பு மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாக கண்ணகி தமிழ் பண்பாட்டில் போற்றப்படுகிறார். Kannagi statue commemorates Kannagi, the legendary heroine of the Tamil epic Silappadigaram. She symbolizes justice, chastity and moral strength in Tamil culture. அடுத்த பேருந்து நிறுத்தம் விவேகானந்தா இல்லம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் விவேகானந்தா ஹவுஸ். விவேகானந்தர் இல்லம் 1897 ஆண்டு மேற்கத்திய நாடுகளிலிருந்து திரும்பிய பின் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இந்த கட்டிடம் முதலில் 1842 ஆண்டு ஐஸ் கட்டிகள் கிடங்காக கட்டப்பட்டது மற்றும் பின்னர் விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு நினைவிடமும் பண்பாட்டு மையமாகவும் செயல்படுகிறது. Vivekananda Illam is a historic building where Swami Vivekananda stayed in 1897 after his return from the West. The building was originally constructed in 1842 as the Ice House and later renamed Vivekananda Illam in his honor. It now serves as a memorial and cultural center. oldest college like இது பார்த்தீங்கன்னா காந்தி சிலை மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
பேருந்து நிறுத்தம், கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். 1976 ஆண்டு கட்டப்பட்ட மற்றும் 1977 ஜனவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது. இது நகரத்தின் பழைய கலங்கரை விளக்கங்களை மாற்றி அமைக்கப்பட்டதாகும் மற்றும் கடல் பயணிகளை வழிநடத்தும் முக்கிய அடையாளமாக உள்ளது. The lighthouse was constructed in 1976 and officially started functioning in January 1976. பூங்கா. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் தொல்காப்பிய பூங்கா. சென்னையின் அடையாறு எஸ்டூரி அருகே அமைந்துள்ள தொல்காப்பிய பூங்கா 2011 ஆண்டு தொடங்கப்பட்டது. கடலோர சூழலியலை பாதுகாக்கவும், உயிரின வளத்தை மேம்படுத்தவும் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை பாதுகாப்பு பூங்காவாகும். Tolkappiyya Poonga, also known as, located in Chennai near the Adayar estuary. It was established in 2011 to restore the fragile coastal ecosystem and promote environmental awareness and biodiversity conservation. Theosophical Society. Next bus stop, Theosophical Society. Theosophical Society 1875 ஆண்டு நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டது. அதன் சர்வதேச தலைமையகம் 1882 ஆண்டு சென்னையின் அடையாறில் அமைக்கப்பட்டது. மதம், தத்துவம், அறிவியல் ஆகியவற்றின் ஒப்பீட்டு ஆய்வையும் உலக சகோதரத்துவத்தையும் மேம்படுத்தும் ஆன்மீக அமைப்பாக இது செயல்படுகிறது. The Theosophical Society, founded in 1875 in New York, established its international headquarters in 1882 at Adayar, Chennai. It is a spiritual and philosophical organization dedicated to promoting universal brotherhood, comparative study of religion, philosophy, and science. Besant Nagar Elliot's Beach. பெசன்ட் நகர் கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. இது முன்னாள் மதராஸ் ஆளுநரான எட்வர்ட் எலியட் அவர்களின் பெயரில் அழைக்கப்படுகிறது மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முக்கியத்துவம் பெற்றது.
இன்று இது மக்களின் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா தலமாக விளங்குகிறது. Besant Nagar Beach, popularly known as Elliott's Beach, is a serene beach. It was named after Edward Elliot, the former governor of Madras, and became prominent in the late 19th century. Today, it's a popular recreational and tourist destination. ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உயர்ந்த கல்வி மற்றும் புதுமைகளுக்காக புகழ் பெற்றது. The Indian Institute of Technology, Chennai is a premier engineering and research institution in India. It was established in 1959 and is located in Chennai. IIT Madras is known for excellence in education, innovation and advanced research in science and technology. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் அடையார் புற்றுநோய் நிறுவனம். Currently passing through அடையார் Cancer Institute. அடையாரில் அமைந்துள்ள புற்றுநோய் நிறுவனம் 1954 ஆண்டு நிறுவப்பட்டது. முன்னணி புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றாகும். அனைவருக்கும் மலிவான மற்றும் தரமான சிகிச்சையை வழங்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. The Adyar Cancer Institute was established in 1954. It is one of India's premier cancer treatment and research institutions, providing advanced medical care, education, and research in oncology with a strong focus on affordable treatment for all sections of society. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் கிண்டி குழந்தைகள் பூங்கா. Currently passing through கிண்டி Children's Park. கிண்டி தேசிய பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள கிண்டி குழந்தைகள் பூங்கா 1968 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது விலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வனங்களை கொண்ட ஒரு சிறிய உயிரியல் பூங்காவாகும். குழந்தைகளுக்கு இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இயங்குகிறது. Gindi Children's Park, located in Chennai within the Gindi National Park campus, was established in 1968. It is a small zoological park designed to educate children about wildlife and conservation, featuring animals, birds, and reptiles in a natural environment.
தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். Currently passing through பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கண்காட்சிகள், விளக்க காட்சிகள் மற்றும் கோளரங்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் ஒரு அறிவியல் மையமாக இது செயல்படுகிறது. பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் was established in 1983. It is an interactive science museum aimed at promoting scientific awareness and curiosity among students and the general public through exhibitions, demonstrations and planetarium shows. அடுத்த பேருந்து நிறுத்தம் அண்ணா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். பொறியியல், தொழில்நுட்பம், கட்டிடக்கலை மற்றும் பயன்பாட்டு அறிவியல் துறைகளில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியும் முக்கிய பங்கு வகிக்கிறது. Anna University was established in 1978 and is one of the leading technical universities in India. It offers engineering, technology, architecture and applied science programs and plays a major role. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். Currently passing through அண்ணா சென்டினரி லைப்ரரி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் C.N. அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டது. இது ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாகும் மற்றும் மாணவர்கள், ஆய்வாளர்களுக்கான விரிவான புத்தகங்கள் மற்றும் மின்னணு வளங்களை வழங்குகிறது. அண்ணா சென்டினரி லைப்ரரி was inaugurated in 2010 to commemorate the birth centenary of Dr. C.N. Annadurai. It is one of the largest libraries in Asia and offers a vast collection of books, digital resources and research facilities for students and scholars. தொல்காப்பிய பூங்கா 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கடலோர சூழலியலை பாதுகாக்கவும், உயிரின வளத்தை மேம்படுத்தவும் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை பாதுகாப்பு பூங்காவாகும். தொல்காப்பிய பூங்கா, also known as Adayar Eco Park, is an ecological restoration park located in Chennai near the Adayar estuary. It was established in 2011 to restore the fragile coastal ecosystem and promote environmental awareness and biodiversity conservation. फोन करना मेरे को ला देगा। हाँ उसका क्या सुपर। हाँ बोला अक्षय का पांडे यार बस ही लेट हो गई, क्या करूँ। हाँ ठीक है। அடுத்த பேருந்து நிறுத்தம் சாந்தோம் தேவாலயம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் சாந்தோம் சர்ச். சாந்தோம் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் அவர்களின் சமாதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாகும். தற்போதைய கட்டிடம் 1896ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் 1956ஆம் ஆண்டு சிறிய பேராலயமாக அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவின் முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும்.
Santham Church, also known as Santham Basilica, is a historic church built over the tomb of St. Thomas the Apostle. The present structure was constructed in 1896 by the British and was later elevated to the status of a minor basilica in 1956. It is one of the most important Christian pilgrimage sites in India. ఒకసారి ఎలా వచ్చాము లాస్ట్ టైం సాయంత్రం చూసాం లాస్ట్ ఇంటికి వెళ్ళి వెళ్తా వచ్చారా అర్థం Corner. Next bus stop, left corner. செம்மொழி பூங்கா. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் செம்மொழி பார்க். செம்மொழி பூங்கா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்தவும் பல்வேறு தாவர இனங்களை வெளிப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரவியல் பூங்காவாகும். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது மற்றும் நகரத்தின் முக்கியமான பசுமை ஓய்விடமாக விளங்குகிறது. செம்மொழி பூங்கா is a botanical garden developed to promote environmental awareness and showcase diverse plant species. It was inaugurated in 2010 and serves as a green recreational space and an important urban lung for the city. फर्स्ट टाइम है क्या आपका भी ऐसी बस में? हाँ फर्स्ट टाइम है। समझ में नहीं आ रहा यार इसमें कहाँ घुमा के जा रहा है। अरे मैं तो रोज आना जाना करती हूँ, 1 घंटा बस स्टॉप में हमारा समय बर्बाद हो गया। सेंट्रल हमको जाना है। நினைவு சின்னமாகும்.
இது 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகிறது. வள்ளுவர் கோட்டம் is a cultural monument dedicated to the Tamil poet and philosopher Thiruvalluvar, the author of Thirukkural. It was constructed in 1976 and serves as a symbol of Tamil language, literature and culture. அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் 1851ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் இது இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். தொல்லியல், மனிதவியல், கலை மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான மதிப்புமிக்க சேகரிப்புகள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. The Government Museum Egmore was established in 1851 and is one of the oldest museums in India. It houses rich collections of archaeology, anthropology, art and natural history reflecting India's cultural and historical heritage. शादी हुई थी तब भी आई थी, सुनीता के साथ भी आई, सुनीता के साथ ही आए थे। हाँ देखने लायक है। जैसे दूसरे लोग कहीं और में है, देखो बच्चों के लिए लगा है घूमने वाला, ये मेला लगा है यार, अभी तो देखने लायक है, मेला लगा है अभी यार। वो अपन वहाँ गए थे पर केवेन्यू मॉल में, जैसा आटो एक दिन टाइप निकाल के நிலையம். Next bus stop Egmore Railway Station. சென்னையில் முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றான எழும்பூர் ரயில் நிலையம் 1908ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை இணைக்கும் நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில் சேவைகளுக்கான முக்கிய மையமாக செயல்படுகிறது. Egmore Railway Station is one of the major railway terminals in Chennai. It was opened in 1908 and serves as an important hub for long distance and suburban train services, especially connecting 7 districts of Tamil Nadu. செல்லும் இடம் ரிப்பன் மாளிகை. Currently passing through Ripon building. ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் பிரபு அவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது உலகின் 2வது பழமையான மாநகராட்சியானது. தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையகமாக செயல்படுகிறது. மேலும் இது இந்து சாராசனிக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். Ripon building is a historic administrative landmark that houses the Greater Chennai Corporation, the second oldest municipal corporation in the world. Constructed in 1913, it is named after Lord Ripon, a former Viceroy of India, and stands as a notable example of Indo-Saracenic architecture. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் விக்டோரியா பொது அரங்கம். Currently passing through Victoria Public Hall. விக்டோரியா ஹால் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொன் விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. Victoria Hall is a historic public building constructed in 1887 to commemorate the Golden Jubilee of Queen Victoria. It is an important heritage structure and a fine example of colonial era architecture, which has been recently renovated and opened to public.